ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ராகாஸ் கார்ட்டூனோட அட்மின். என் பேர உங்கள நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோல மீட் பண்றேன் இல்லைங்களா? அதனால பேரு சொல்லி நானே இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். என் பேரு கார்த்திகா. என்னங்க உங்களுக்கு இந்த அட்மின புடிச்சிருக்கா? நான் அவ்ளோ அழகாலாம் இருக்க மாட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அம் இன்னைக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, கொஞ்ச நேரம் உங்க எல்லார்கிட்டயும் இன்டராக்ஷன் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். அதனால தான் நான் வந்து நேத்து கம்யூனிட்டி போஸ்ட்ல கேட்டிருந்தேன். உங்க யாருக்காச்சும் என்ன பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா, என்கிட்ட ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா கேளுங்க. நான் வீடியோல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனா யாரும் அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கல. நீங்க நெனைக்கலாம், எங்ககிட்ட பேசணும்னா நீ லைவ் வரலாம்லம்மா அப்படின்னு யோசிக்கலாம். பட் சாரி என்னால லைவ் வர முடியாது. அதனால தான் லைவ் வர முடியாதனால, சரி வீடியோலயாச்சும் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்ச நேரம் இனிமே பேசலாம் அப்படின்னு நெனைக்கிறேங்க. அதனால தான் இன்னைக்கு வீடியோ நான் மேக் பண்ணேன். என்கிட்ட சில கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்க. நான் வந்து எம்சிஏ பண்ணியிருக்கேன். அப்புறம் நாங்க எந்த ஊர்ல இருக்கோம்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி என்னோட சொந்த ஊர் வந்து தர்மபுரி பக்கம். நான் மேரேஜ்க்கு அப்புறம் நாமக்கல். என் ஹஸ்பண்ட் ஊர் வந்து நாமக்கல். ஸோ நாங்க வந்து மேரேஜ்க்கு அப்புறம் நாமக்கல் வந்துட்டோம். ஓகேங்களா? அம் அப்புறம் என்ன பத்தி உங்க எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் எல்லாமே சொல்லலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். என்னன்னா, என் பேரு ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் கார்த்திகா. அ நானு வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வொர்க்குக்கு போயிட்டுருந்தேங்க. என்னன்னா, நான் இன்ஃபோசிஸ் கம்பெனில 3 இயர்ஸ் வொர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நைட் ஷிஃப்ட் அங்க நெறைய இருக்குங்க. அதனால ஹெல்த் இஷ்யூஸ் வந்தனால ஜாப குவிட் பண்ற சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால ஜாப குவிட் பண்ணிட்டேன். அப்புறமும் வீட்ல சும்மா இருக்க முடியலங்க. அதனால எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். சிபிஎஸ்இ ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூல்ல வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரா வொர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து 8த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் வரையும் எடுத்திருக்கேங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ். அங்க வந்து ஒரு 1 இயர் வொர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? கொரோனா வந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே லாக்டவுன் ஆச்சு. வொர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாரி ஆச்சா, அப்ப கூட ஸ்கூல் சைடுமே வொர்க் ஃப்ரம் ஹோம் இருந்ததுங்க. ஆன்லைன் கிளாஸஸ் அந்த மாரி போயிட்டுருந்துச்சு. அப்புறம் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனது வந்து எங்க மேரேஜ் வந்து 2ண்ட் கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி அப்படி சொல்லலாம். அ எங்களுக்கு வந்து மந்த் வந்து மேரேஜ் ஆச்சு. ஸோ வந்து அது முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே திரும்பி லாக்டவுன் போட்டுட்டாங்க. அதனால என்னால அதுக்கப்புறம் ஜாப் போக முடியல. அம் அதுக்கப்புறம் நீங்க கேட்கலாம், லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வேலைக்கெல்லாம் போயிருக்கலாம்லம்மா அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலா அதுக்கும் நான் சொல்றேன். அந்த டைம்ல நான் ஒரு ஜாப் சர்ச் பண்ணலான்னு இருந்தேங்க. பட் ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து சிடிஎஸ் கம்பெனில ஒர்க் பண்றாரு. சரிங்களா? அவருக்கு வந்து என்னன்னா, அம் ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அ அவருக்கு வந்து கனடால போய் ப்ராஜெக்ட் முடிச்சு குடுக்குற மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால அத மிஸ் பண்ண முடியாதுல்லங்க. அவரு மட்டும் தனியா வர முடியாது. என்னையும் கூட்டிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ வந்து நாங்க அதனால ஜாப் அங்க எதுனா சர்ச் பண்ணல. இங்க வந்து எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்துட்டோம். இப்போ நாங்க வந்து கனடால தான் இருக்கோம். இதுவரையும் உங்க யார்கிட்டயும் நான் இத ரிவீல் பண்ணது கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ காட்டுறேன். ஸோ என் உறவுகள் கிட்ட இத ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நாங்க வந்து இப்போ கரண்ட்டா கனடால இருக்கோங்க. ஹாலிஃபாக்ஸ்ல இருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் நீங்க கேட்கலாம், "இங்க வந்து நீ ஏதாச்சும் ஜாப் தேடி இருக்கலாம்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்துமே நான் ஜாப் சர்ச் பண்ணேங்க. இங்க வந்து தனியா கிளாஸஸ்லாம் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி கிளாஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ணி, இந்த ஊருக்கு தகுந்த மாரி நம்மளோட ரெஸ்யூம்ஸ் மாத்திக்கலாம். எல்லாமே சொல்லி தருவாங்க. ஸோ அந்த மாரி கிளாஸஸ்லாம் நான் அட்டெண்ட் பண்ணேன். அட்டெண்ட் பண்ணி அப்புறம் ஜாப் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணேன். ஒரு ஜாபும் எனக்கு கிடைச்சது. பட் ஆனா என்னன்னா, அந்த ஜாப் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டு. நம்மளோட ஜர்னலுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. நான் எம்சிஏ பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டிங்க்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ஜாப் அதுக்கு போயிட்டு நம்ம வேற ஜாப் ட்ரை பண்ணோம்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜாயின் பண்ணேன். பட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கனடாவோட கிளைமேட் என்னன்னு. மார்க்கெட்டிங் ஃபீல்டுனா வெளிய தாங்க வேலை அதிகமா இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் வெளியவே இருக்க மாரி இருக்கும். நம்மளால இந்த கிளைமேட் அடாப்ட் ஆக முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் வின்டர். ஸோ என்னதான் நம்ம வந்து வின்டர் ஜாக்கெட் போட்டிருந்தாலும், கிளவுஸ் போட்டிருந்தாலும், ஷூஸ், பூட்ஸ் எல்லாம் போட்டாலுமே, என்னால அந்த குளிர அடாப்ட் பண்ண முடியலங்க. ஏன்னா இந்தியாலேருந்து இங்க வந்த உடனே சுத்தமா என்னால முடியல. அதனால வந்து என் ஹஸ்பண்ட் ஜாப குவிட் பண்ண சொல்லிட்டாரு. அதனால நாங்க குவிட்டும் பண்ணிட்டேன். அப்புறம் நான் வேற ஐடி ஃபீல்ட்லயே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேங்க. பட் ஆனா என்னன்னா, இங்க ஐடி ஃபீல்ட்லலாம் டக்குன்னு எடுத்தோனே ஃப்ரெஷர்ஸ்க்கு தரமாட்டேன்றாங்க. ஆஸ் ஆஃப் தெம் நாங்க ஃப்ரெஷர்ஸ்
ஃப்ரெஷர்ஸ் தானே. கனடால இல்ல. கனடா எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இல்ல. அதனால வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. தனியா ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணிட்டு போலாம். பட் ஆனா நான் எதுவும் கோர்சஸ்லாம் போலங்க. ஸ்கூல் சைடு போயிருக்கலாமேன்னு நீங்க கேட்கலாம். ஸ்கூல் சைடுக்கு வந்து இங்கலாம் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா மட்டும் தான் ஸ்கூலுக்கு போக முடியும். அந்த மாரி இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் வந்து எம்சிஏ பண்ணியிருக்கேன். பட் பிஎட் பண்ணல. பிஎட் பண்ணாதனால எனக்கு வந்து அந்த ஸ்கூல் சைடு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. அதனால நான் அத ட்ரை பண்ணல. அப்புறம் நான் வந்து இங்க வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்களா. நான் வந்த இயர்ல வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாம யூடியூப் சேனல், அதுவும் கார்ட்டூன் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நியர்லி 1 இயர்ஸ் 8 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுதாங்க. இதுவரையும் நான் உங்ககிட்ட யார்ட்டயும் என் ஃபேஸ நான் காமிச்சது கிடையாது. அதுக்கான ரீசனும் நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால தான் நான் வந்து ஃபேஸ காட்டாம இருந்தேன். அப்புறம் என்னால லைவ் வர முடியாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கான ரீசனும் நான் இங்க இருக்கிறனால தாங்க. என்னன்னா, நான் கனடால வந்து எனக்கு வந்து பகல்னா, உங்களுக்கு அங்க நைட்டு. ஸோ நீங்க வந்து ஆப்வியஸ்லி நான் இப்ப வந்து காதலில் விழுந்தேன் வந்து அ 6:30க்கு அங்க டைம்க்கு குடுக்குறேன்னா, இங்க நான் 10:00 அத அப்லோட் பண்றேன். அந்த மாரி மார்னிங் 10:00 நான் இங்க அப்லோட் பண்ணா தான், அங்க வந்து நைட் டைம் 6:30க்கு உங்களுக்கு கிடைக்கும். நான் அதனால என்ன பண்ணுவேன்னா, வீடியோலாம் வந்து முன்னாடி நாளே எடுத்துருவேன். வேற வழியே இல்லங்க. முன்னாடி நாளே எடுத்து வச்சா மட்டும் தான் என்னால அடுத்த நாள் நான் மார்னிங் வந்து இங்க அப்லோட் குடுக்க முடியும். அப்பதான் உங்களுக்கு அது ஈவ்னிங் வந்து விசிபிள் வரும். நான் இப்ப வந்து லைவ் வரலான்னு எனக்கு தோணுச்சுனாலும், எனக்கும் மார்னிங் எந்திரிச்சு வீட்ல வேல இருக்கும். ஸோ, என்னால உடனே மொபைல்லாம் எடுக்க முடியாதுங்க. நான் வந்து ஒரு 11:00 11:30 அந்த மாரி தான் மொபைல் எடுப்பேன். நான் வந்து வீடியோ என்ன பண்ணுவேன்னா, முன்னாடி நாளே வந்து ஷெட்யூல் போட்டு வச்சுருவேன். மேக்ஸிமம் ஷெட்யூல் போட்டுருவேன். என்னைக்காச்சும் அது காப்பிரைட் இஷ்யூ வந்துகிட்டே இருந்தா தான், அடுத்த நாள் காலையிலயும் உட்காந்து ரெடி பண்ணி மண்டைய பிச்சுக்கிற மாரி இருக்கும். இல்லன்னா வந்து நான் முன்னாடி நாளே ஷெட்யூல் போட்டு வச்சுருவேன். ஏன்னா எந்திரிச்ச உடனே என்னால மொபைல்ல வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதான் ரீசன். அ அதனால நான் அந்த மாரி பண்ணிடுவேன். இப்போ ஒரு வேள நான் லைவ் வரலான்னு எனக்கு ஐடியா இருந்தாலுமே, உங்க யார்கிட்டயும் என்னால மீட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து அங்க நைட் டைம். ஸோ நான் வந்து லைவ் வர டைம்ல வந்து எப்படியும் 7:30, 8:00 அப்படி தான் வர மாரி இருக்கும். அப்படி வந்தாலுமே எல்லாரும் வந்து டின்னர் டைம் அது மட்டும் இல்லங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருப்பீங்க. அந்த டைம் வந்து என் கூட உங்களால இன்டராக்ட் பண்ண முடியாது. அதனால தாங்க என்னால லைவ் வர முடியல. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட பேசணும்னா மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து இதே மாரி வீடியோ ஏதாச்சும் மேக் பண்ணி கண்டிப்பா நான் போடுறேன். ஆம். அப்புறம் வேற என்ன? அ அப்புறம் நெறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்கங்க. நீங்க கனடால தானே இருக்கீங்க. ஸோ கனடால இருக்க திங்ஸ் எல்லாம் வச்சு நீங்க வந்து வீடியோஸ் போடலாம்ல. ஏன்னா வெளியலாம் நம்ம போவோம். ஸோ அதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாம்லன்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அதுலயுமே ஃபேஸ் ரிவீல் பண்ற மாரி இருக்கும் இல்லைங்களா? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் அத ட்ரையே பண்ணாம தான் இருந்தேன். அம் ஆனா, இப்ப வந்து ஃபேஸ் காட்டுறேன். அது ஏன் ரீசன்னு உங்கள்ல நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அ நான் வந்து இந்த கார்ட்டூன் சேனல ரொம்ப ஆசைப்பட்டு ஆரம்பிச்சேங்க. ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்போ என்னன்னா, என் மைண்ட் ரிலாக்சேஷனுக்காக தான் ஆக்சுவலி நான் ஆரம்பிச்சேன். நான் சொன்ன மாரி நாங்க 2 பேர் தான் இங்க இருக்கோமா, அவரு வந்து வொர்க் பண்ணுவாரு. மத்த டைம்ல நான் ஃப்ரீயா இருக்க மாரி தாங்க இருக்கும். ஆக்சுவலா அதுதான் உண்ம. சம்டைம்ஸ் வந்து தனியா இருக்கனால டிப்ரஷனுக்குள்ள போற ஃபீலிங்ஸ் எனக்கு நெறைய டைம் இருந்திருக்கு. நானே வந்து அலோனா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபேமிலிய ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அந்த மாரிலாம் இருக்கிறப்போ, நாம வந்து நம்மள கொஞ்சம் வந்து டைவர்ட் பண்ணி தான் ஆகணும். டிப்ரஷனுக்குள்ள போனா கஷ்டம் இல்லங்க. அதனால டிப்ரஷனுக்குள்ள போகக்கூடாது. நம்மள நம்ம டைவர்ட் பண்ணணுன்ற ரீசனுக்காக தான் முக்கியமா நான் வந்து YouTubeக்குள்ள வந்தேன். அதுவும் கார்ட்டூன்குள்ள வரப்போ, எனக்கு வந்து நெறைய நான் கத்துக்கிட்டேன். ஸோ அத கத்துக்கிறப்போ, நெறைய நம்ம வந்து ரிசர்ச் பண்றோம், கத்துக்கிறோங்கிறப்போ, எனக்கு அதில ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் அதிகமா வந்துச்சு. அதுதான் உண்ம. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா வந்து தான் நான் இத பண்ணிட்டுருக்கேன். இப்ப கூட வந்து ஒரு சேனல் மட்டும் வச்சிருக்கலாம். நான் வந்து மனதை பறித்தால் ஸ்டார்ட் பண்ணதும் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்னால மட்டும் தான் முக்கியமா நான் ஸ்டார்ட் பண்ணேன். அம் அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி அதில அமௌண்ட்டு ரெவென்யூ வர்றது வேண்டான்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? அது இருக்குங்க. என்னன்னா, இப்ப வந்து நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா, அதுக்கான ரெவென்யூ வரணும்னு எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே ஆசை இருக்கும். என்ன மட்டும் நான் சொல்லல. என்னதான் எல்லாரும் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்காக பண்ணாலுமே, இதுலேருந்து வர ரெவென்யூ அவங்களுக்கு கண்டிப்பா ஆசை இருக்கும் தானேங்க. யாரா இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரெவென்யூ வரணும்னு சொல்லிட்டு. அந்த மாரி எக்ஸ்பெக்டேஷன் எனக்குமே இருக்கு. நான் என்னதான் ஆசைப்பட்டு இது வந்து ஒரு மைண்ட் சேஞ்ச்‌க்காக
வேலைக்காக நான் உள்ள வந்திருந்தாலுமே, இதுலேருந்து வர சின்ன அமௌண்ட் கூட எனக்குள்ள ஒரு ஆசைங்க. ஏன்னா நான் முன்னாடி ஜாப்க்கு போயிட்டுருந்தேன். என்னதான் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன நல்லா பார்த்துக்கிறாரு. எதுவுமே இல்ல, எதுவும் சொல்றது இல்லனாலும், மைண்ட் வந்து தோணும் இல்லங்க. நம்ம கையில ஒரு அமௌண்ட் இருந்தா நல்லாருக்கும், அப்படிங்கிற மாரி ஒரு தாட் இருக்கும்ல. அது இப்ப நான் திரும்பவும் சம்பாதிக்கிறப்போ எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்துருது. என்னதான் இருந்தாலும் அது வர அமௌண்ட் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் அந்த அமௌண்ட்டு எனக்கு வந்து ஹேப்பியா இருக்கு. நாமளும் வந்து ஒரு நம்மளோட ஓன் கிரியேஷன்னால நமக்கு அமௌண்ட் வருது அப்படிங்கிற ஒரு ஹேப்பினஸ் எனக்கு இருக்கு. அதுதான் உண்மை. அந்த ஹேப்பினஸ் எனக்கு ரொம்பவே இருக்கு. அதாங்க. அம் உங்கள நெறைய பேருக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். நெறைய யூடியூப் சேனல்லயும் சொல்லுவாங்க. என்னன்னா, இப்போ நெறைய சேனல்ஸ் வந்து டிமானிடைஸ் ஆயிட்டுருக்கு. பிகாஸ் ட்வின் கிராஃப்ட் ஆப் யூஸ் பண்ணி நாம போடுற வீடியோஸ் எல்லாமே ஏஐ ஜெனரேட் பண்ணி தான் எடுத்துக்குதுன்னு அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து நம்ம வீடியோஸ் கூட போகறதுக்கு சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் அ சரி இது ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறனால தான் நான் வந்து ஃபேஸ ரிவீல் பண்ணி போட்டிருக்கேன். அ இருந்தாலும் அ இனிமேலும் நான் வந்து அப்பப்ப ஃபேஸ ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். என்னால லைவ் வர முடியாது. அதனால என்னால லைவ்ல உங்க யாரையுமே என்னால மீட் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களுக்கான டைமும் வேணும். அப்படி சொல்றேன் நான். இங்க இருக்கனால என்னால லைவ்க்கு வர முடியாதுன்னு நான் சொல்றேன். அ இதுக்கப்புறம் வந்து அடிக்கடி நம்ம வீடியோல பார்க்கலாம். இனிமே வந்து நம்மளோட ரெகுலர் கார்ட்டூன் வீடியோஸ் இருக்கு இல்லைங்களா? காதலில் விழுந்தேன் ஆகட்டும், மனதை பறித்தால் ஆகட்டும், அதுல வந்து நான் இனிமே ரெகுலரா வரதுக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எப்படின்னா, ரொம்ப நேரம் இல்ல. அ வீடியோ எண்டிங்ல ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சும் உங்க எல்லார்கிட்டயுமே பேசலாம் அப்டின்ட்டு இருக்கேன். அது எப்டின்னா, ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்குற மாரி, இல்ல உங்களுக்கு யாராச்சும் என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னா, அத கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அத வந்து அந்த வீடியோல நான் ரிவீல் பண்றேன். அப்டி இல்லன்னா, நீங்க போட்டிருக்க கமெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஆன்சர் பண்ற மாரி நான் பண்றேன். இன்னும் அந்த ஐடியா என்னன்னு நான் டிசைட் பண்ணலங்க. என்ன பண்றதுன்னு தெர்ல. பட் இருந்தாலும் டெய்லி வந்து ஒரு எல்லா வீடியோஸ்லயுமே ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு ஒரு தாட்ல இருக்கேன். ஆனா அது எந்த அளவு சக்சஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரை அவ்வளதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ நடக்கட்டுங்க. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் சொல்றேன். அப்புறம் அடிக்கடி இப்பலாம் நான் கொஞ்சம் லீவ் எடுக்கிறேன். எனக்கே தெரியுது. இருந்தாலும் நான் என்னங்க பண்றது? இங்க வந்து நான் சொன்ன மாரி தான். நான் வந்து எங்கேயாச்சும் வெளிய போற சிச்சுவேஷன் வந்துருது. நான் வந்து முன்னாடி நாளே கண்டிப்பா வீடியோ எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வைக்காத பட்சத்தில இந்த மாரி ஆயிடும். அதனால தான் என்னால வீடியோ போட முடியாது சில டைமு. அம் இப்பவே ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நெனைக்கிறேங்க. இதுக்கப்புறமும் நெறைய உங்கள பேசி கஷ்டப்படுத்த விரும்பல. நான் சொல்ல வந்தது இதுதான். இனிமே அடிக்கடி நம்ம மீட் பண்ணலாம். ரெகுலரான வீடியோஸ்ல உங்களுக்கு யாராச்சும் என்கிட்ட ஏதாவது பேசணும்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டெய்லி நான் வீடியோஸ்ல வரப்போ, உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் குடுக்குறேன். ஏதாச்சும் ஸ்டோரி பத்தின கருத்துக்கள் சொன்னாலும், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கண்டிப்பா குடுக்குறேன். அப்புறம் இன்னைக்கு நான் வீடியோ போடாததுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். மேரேஜ் வீடியோ எடுக்கணும். ஸோ மேரேஜ் வீடியோனா ரொம்ப ஒர்க் இருக்குங்க. அது காஸ்டியூம்ஸ் எடுக்கணும். அதுக்கான டெக்கரேஷன் ஒர்க்கு. ஸோ மேரேஜ் வீடியோக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எல்லா கேரக்டர்ஸையுமே உட்கார வைக்கிறதுக்கு. அதனால தான் வந்து நான் மனதை பறித்தால மேரேஜ் வீடியோஸ தள்ளி போடுறதுக்கான காரணம் அதுதான். பிகாஸ் இதுலயும் மேரேஜ் வீடியோஸ், அதுலயும் மேரேஜ் வீடியோஸ்னா என்னால கண்டிப்பா மேனேஜ் பண்ண முடியாது. அதனால தான் அது இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் தள்ளி போட்டுட்டுருக்கேன். ஏன்னா அதுக்குமே வந்து மேரேஜ் வீடியோஸ் தான் அடுத்து. ஸோ அதனால தான் தள்ளி போட்டுட்டுருக்கேன். இந்த மேரேஜ் வீடியோஸ் முடியணும். அதனால தாங்க இன்னைக்கு என்னால வீடியோ போட முடியல. மண்டே தான் வீடியோ வரும். ப்ளீஸ் தப்பா நெனச்சுக்காதீங்க. ஏன்னா மேரேஜ் வீடியோஸ போட்டு நான் வந்து கண்டிப்பா அதுக்கு எடிட் பண்ணி வாய்ஸ் குடுத்து அப்லோட் பண்ணணும்னா கண்டிப்பா டைம் எடுக்கும். அ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. யாரும் கோச்சுக்காதீங்க. கண்டிப்பா நான் வந்து மண்டே வீடியோ குடுத்துடுறேன். மண்டே ஒரு வேள வீடியோ குடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா நான் கண்டிப்பா மண்டே குடுத்துருவேன். இருந்தாலும் நான் சொல்றேன். சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு இந்த அட்மின புடிச்சிருக்கா? ஏதோ லொட லொடன்னு பேசுறேன்னா மன்னிச்சுருங்க. கொஞ்சம் இந்த மாரி தான் டாக்கட்டிவா தான் இருப்பேனா, அதுதாங்க என்கிட்ட பிரச்சனை. இருந்தாலும் பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருக்கேன். அப்படி ஏதாச்சும் இருந்தா மன்னிச்சுருங்க. அப்புறம் இந்த அட்மின புடிச்சிருக்கான்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா அத பத்தி நானு டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம சேனல் 2ம் புடிச்சிருக்குன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம் உங்களுக்கு வர வீடியோஸ்ல இனிமே நானும் உங்கள மீட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேங்க. நம்ம அடுத்து அ மண்டே வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.